வணக்கம் நண்பர்களே. அறிவாலயம் முகவரி மாறுகிறது என்றால் அது நம்ப இயலாத அல்லது ஏதோ ஒரு சும்மா பொழுதுபோக்குக்காக போடுற ஒரு செய்தி மாதிரி தெரியும். உண்மையில் ஏன் அறிவாலயம் இடம் மாறும் என்ற ஒரு செய்தி இங்கு பரவப்படுகிறது, செய்தி வருகிறது என்றால், ஸ்டாலின் நிச்சயமாக ஜனவரி 21 உச்சநீதிமன்றத்தில் சந்திக்கக்கூடிய வழக்கில் அவருக்கு சாதகமான தீர்ப்பு வர வாய்ப்பில்லை என்பது பொதுவான கருத்தாக இருக்கிறது. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். நான் இன்னும் ஜோதிடம் சொல்லுவோன் அல்ல. ஆனால் அந்த வழக்கின் அடிப்படை முகாந்திரங்கள், அந்த வழக்கிற்காக வாதாடுபவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள், இருதரப்பிலும், ஸ்டாலின் தரப்பிலும் அந்த வழக்கு தொடுத்தவர் தரப்பிலும், இருதரப்பிலும் எடுத்து வைக்கப்படும் வாதங்களின் வலுவான தன்மையை சற்று ஆய்வு செய்து பார்த்தால் ஸ்டாலினுக்கு இது நிச்சயமாக சாதகமாக வரக்கூடிய வாய்ப்பில்லை, அல்லது இதன் தீர்ப்பு சற்று தள்ளி வைக்கப்படும். வலுவான வாதங்களின் அடிப்படையில் தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டாலும் அது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். அந்த அச்சம் அறிவாலயத்தின் தலைமையின் மீது ஒரு சந்தேகத்தை நிச்சயமாக உண்டு செய்யும். அதெல்லாம் இல்லைங்க, நாங்கள் இவ்வளவோ பார்த்தவங்க, மிசாவே பார்த்தவங்கம்பாங்க. அதெல்லாம் மேடை பேச்சு. மிசாவை பார்த்தவர்கள் யாரும் இப்பொழுது களத்தில் இல்லை. ஓய்வு பெற்றிருப்பார்கள் அல்லது ஓய்வாக வீட்டில் அரசியல் செய்து கொண்டிருப்பார்கள். இன்றும் களத்தில் ஆக்டிவ் ஆக, அதாவது ஒரு களப்பணியாற்றக்கூடிய திறனில் இருப்பவர் அண்ணன் நலகிரி. அதனால் இந்த முகவரி எங்கு மாறும், அந்த அறிவாலயத்தின் முகவரி, சென்னையில் உள்ள அறிவாலயத்தின் முகவரி எங்கு மாறும் என்றால் மதுரைக்கு மாறும். மதுரைக்கு எப்படி மாறும் அது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நிச்சயமாக அது மாறும். ஏனென்றால் இதே மதுரையில் இருக்கக்கூடிய அண்ணன் நலகிரி அவர்கள் ரஜினிகாந்தை ஒரு முறை சந்தித்த பொழுது, நான் சொல்வது ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு முன்பு சந்தித்த பொழுது சொன்னார், கடிகார முட்கள் ஒரே மாதிரி சுற்றும், காலம் அப்படி அல்ல, பின்னோக்கியும் சுற்றும். இப்பொழுது திமுகவிற்கு அப்படி தான் நடக்கிறது. கடிகார முட்கள் அல்ல காலம், காலம் ரிவர்ஸ்லேயும் சுற்றும். இப்போது அறிவாலயத்தின் முகவரி மதுரைக்கு மாறும். இதுவரை ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த பவர் சென்டர் இப்பொழுது ஆக்டிவ் ஆகும். இது ஏதோ திமுகவுக்கு இடப்பட்ட சவால் என்று தான் நீங்கள் நினைக்க வேண்டும். இது ஒன்றும் திமுகவுக்கு விடப்பட்ட அச்சமூற்றும் அல்லது அழிவை நோக்கி இந்த திமுக நகரும் என்ற செய்தி அல்ல. மீண்டும் திமுகவை காப்பாற்றுவதற்கு இங்கு ஒரு பவர் சென்டர் இருக்கிறது என்பதை நினைவுபடுத்துவதற்கு தான். எது நன்மையில் முடியும், மக்களை தீர்மானிப்பார்கள். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.